அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வார். ஆண்டுக்கு ஒரு முறை 4 மாத காலம் வக்ரம் அடைவார். கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதி வக்ரகதியில் பயணம் செய்ய இருக்கின்றார். இந்த சனி வக்ர பயிற்சியால் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும், எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கடகம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம்தான் சனி. சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார். கும்ப ராசியில் சனி தற்பொழுது பயணம் செய்கின்றார். மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கின்றார். ஜூன் 29ஆம் தேதி அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவானின் வக்ர காலம் ஆரம்பமாகிறது. ஐப்பசி 29ஆம் தேதி அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிக்காரர்களுக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பண கஷ்டம் தீரும். கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நல்லெண்ணெய் தீபமேற்றி சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் அஷ்டமத்து சனி காலம் என்பதால் கடந்த சில மாதங்களாக கஷ்டங்களை அனுபவித்து இருப்பீர்கள். சனி வக்ரமடையும் காலத்தில் உங்களின் கஷ்டங்கள் தீரப்போகிறது. புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம். அதே நேரம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் அகலக்கால் வைக்க வேண்டாம். அஷ்டமத்து சனியால் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சனி வக்ரமடையும் காலத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். புதிய செயல்களை செய்யும் பொழுது எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். வேலைப்பளு அதிகரிக்கும். கோவில்களுக்கு சென்று இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக கஷ்டங்கள் காணாமல் போகும். 29/6/2024 முதல் 4/11/2024 வரை மற்றும் 2/7/2025 முதல் 18/11/2025 வரை 2 முறை சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதி சனி என்பதால் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் அதிகமாகலாம். சனி அஷ்டம அதிபதியாக வக்ரம் பெறுவதால் ஒரு சில காரியங்கள் திடீரென முடிவாகும். குறிப்பாக பிள்ளைகளின் கல்யாணம், பெற்றோரின் மணி விழாக்கள் நடைபெற்று சுப காரியங்கள் உருவாகும். வாழ்க்கை துணை வழியே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றவர்களை நம்பி செய்த காரியங்கள் நடைபெறாமலும் போகக்கூடும். எல்லா ராசிகளுக்கும் அஷ்டம சனி கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தாது. கடகராசியை பொறுத்தவரை 7ஆம் வீடு என்று அறியப்படும் சமசப்தமஸ்தானமாகிற மகர ராசிக்கும் அதிபதி சனிதான். 7ஆம் வீடு என்பது திருமணம், வாழ்க்கை துணை, பார்ட்னர்ஷிப், தொழில் உள்ளிட்டவற்றை குறிக்கும். எனவே 7ஆம் வீட்டு அதிபதி சனி 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது என்பது பல விஷயங்களில் பலவிதமான நெருக்கடிகளையும் ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கும். கடகராசிக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கடகராசிக்காரர்கள் கண்கூடாக உணர முடியும். ராசிக்குள்ளேயே நட்சத்திரங்களில் பிரவேசிக்கும், அடுத்த நட்சத்திரத்திற்கு சென்றும் சஞ்சரிக்கும் சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் இறுதி மாதங்களில் நன்மைகளையே செய்ய போகிறார். சனியின் வக்ர பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகளையே அளிக்கும். அஷ்டம சனியின் தாக்கம் கடகராசிக்கு வெகுவாக குறைந்து சனி வக்கிரமாக இருக்கும் 6 மாத காலங்களுக்கும் நிம்மதியாக உணர்வீர்கள். நெருக்கடிகள் குறைந்து தடைகள் விலகும். அதற்கு பிறகு 3 மாதத்திற்கு 2025 சனி பயிற்சி நடக்கும். சனி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆவார். இது கடகராசிக்கு அஷ்டம சனி குறைந்து பாக்கிய சனியின் தொடக்கத்தை குறிக்கும்.
சனி பெயர்ச்சி மிக சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய ராசிகளில் 9வது வீட்டில் பயிற்சியாவது குறிக்கும். எனவே கடகராசிக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் சனி வக்ர பெயர்ச்சி மற்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய காலத்தில் உடனடியாக வரக்கூடிய பாக்கிய சனி பெயர்ச்சி ஆகிய இரண்டுமே அஷ்டம சனியின் தாக்கத்தை பெரிதாக உணர வைக்காது. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியால் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சனி வக்ரமடையும் காலத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய செயல்களை செய்யும் பொழுது எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். வேலை பளு அதிகரிக்கும். கோவில்களுக்கு சென்று இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக கஷ்டங்கள் காணாமல் போகும். சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார். அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார். சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடைபெற போகிறது. சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகவும் வாய்ப்புகள் அதிகம். சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் தங்கி இருந்து 12 ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர். இந்த நிலையில் இவர் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பெயர்ச்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார். வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் அவ்வப்பொழுது வக்ர நிலையிலும் வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியும் அடையும். இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன்படி வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்ர பெயர்ச்சி அடைய போகிறார். அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார். இந்த நிகழ்வானது ஜூன் 30ஆம் தேதி இரவு 12:35 மணிக்கு சனியின் தனது சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது. நவம்பர் 15 வரை சனி பகவான் கும்பராசியில் வக்ர நிலையில் தான் பயணிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும். அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வும் கிடைக்கலாம். சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு நவம்பர் 15ஆம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க இருக்கிறார். இப்படி வக்ர நிலையில் சுமார் 139 நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் 2023ஆம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார். இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் 30ஆம் தேதி கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க இருக்கிறார். சனி பகவான் வக்ரமாவதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது. நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்படும். இப்பொழுது சனி பகவான் வக்ரமாவதால் மேஷம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது. மேலும் பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப பலன்களை பெறுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையும் பெறலாம். அதே நேரம் இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். புதிய ஒப்பந்தத்தை பெறுவார்கள். இப்படி அதிகமான சுக பலன்கள் கிடைக்கப் போகிறது. மேலும் பரிகாரமாக சனி பகவானின் நல்லொருளை பெறுவதற்கு மனிதர்களுக்கு இருக்கின்ற மிக எளிமையான பரிகாரம் என்பது தானம் செய்தல் ஆகும். குறிப்பாக உடல் அங்கங்களில் குறைபாடு இருப்பவர்கள், கடைநிலை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போன்றவர்களுக்கு அன்னதானம், வஸ்திர தானம் போன்றவற்றை செய்வதால் சனி பகவான் மனம் குளிர்ந்து அந்த தானம் செய்பவர்களுக்கு யோகங்களை வழங்குவார். ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் காலை எழுந்து குளித்து முடித்ததும் அருகில் இருக்கின்ற கோவில் வளாகத்தில் அத்தி மரம் இருந்தால் அந்த மரத்தை தொடாமல் 9 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். அத்தி மரம் என்பது திருமாலின் அம்சமாகும். எனவே அத்தி மரத்தை சுற்றி வந்து வணங்குபவர்களுக்கு அந்த திருமாலின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். சனிக்கிழமைகளில் கால பைரவரை வணங்கி வருவதால் ஜாதகத்தில் சனி கிரகத்தால் ஏற்பட்டு இருக்கின்ற தோஷங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். அன்றைய தினத்தில் சனி பகவானை வழிபடும் பொழுது தசரத சனி சோஸ்திரம் என்னும் மந்திரத்தை துதித்து வழிபட வேண்டும். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் தானத்தில் சிறந்தது அன்னதானமாகும். நமது வாழ்க்கையில் இருக்கின்ற எப்படிப்பட்ட வினைகளும் தீருவதற்கு
பசித்த மனிதர்களுக்கு அன்னதானம் வழங்குவது சிறந்த பரிகாரமாகும். அந்த வகையில் சனி பகவானின் நல்லருளை பெறுவதற்கு தயிர் சாதம், புளியோதரை போன்றவற்றை அன்னதானம் செய்யலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.